ஏற்கனவே இருந்த திட்டத்தில் கூடுதலாக பக்கத்தில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற நகர தலைநகரங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு சென்று வருவதற்கான சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே இயங்கி வந்த பேருந்துகள் கூடுதலான 25 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இயங்குகின்ற அளவிற்கு இந்த சேவை வழங்குவதற்கு நீட்டிப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மகத்தான போக்குவரத்துறையில் ஒரு புரட்சியாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று செயல்பட்டு வந்தாலும் அதற்கு பிறகு கட்டண உயர்வு வழங்கப்படாமலும் அந்த மினி பேருந்துகளுக்கான சிரமங்களை சரி செய்யாமலும் இருந்த காரணத்தினால் பல இடங்களில் தொய்வடைந்திருந்தது. மீண்டும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரால் அறிவித்திருக்கின்ற இந்த திட்டத்தின்படி புத்துயிர் பெற்று இந்த திட்டம் செயல்படும். மிக குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக இந்த திட்டம் அமையும். அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் மினி பேருந்து சேவை தொடங்கப்படும். தேவைப்படுகிற இடத்துல, அதாவது மலைப்பாங்கான பிரதேசங்களில் மினி பேருந்து மாத்திரம்தான் இயக்க முடியும் இடங்களில் அது ஏற்கனவே இயக்கப்படுகிறது. மற்ற இடங்களில் இப்போதைக்கு அந்த இன்னும் இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டுவிட்டு சென்ற நிலையில் அந்த பேருந்துகளை மாற்றுகின்ற பணியை மிகப்பெரிய பணியாக இப்போது செய்து வருகிறோம். எனவே அந்த பேருந்துகள் மாற்றப்பட்டு ஏற்கனவே இயங்குகின்ற வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கும் சில இடங்களில் வழி நீட்டிப்பு செய்வதற்குமான பணிகள் நடைபெற்றது. சென்னை மாநகரத்தில் அந்த பேட்டரி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. விரைவில் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான திட்டமாகும். காரணம் காலநிலை சூழல் மாற்றத்தின் காரணமாக மழை பெய்கின்ற காலங்கள் மாறி வருகிறது, வெயில் அடிக்கின்ற காலங்கள் மாறி வருகிறது என்ற நிலையில் இந்த இயற்கையை காக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. டெல்லி மாநகரத்தில் அடிக்கடி மாசு அதிகரிக்கின்ற சூழலில், காற்று மாசு அதிகரிக்கின்ற சூழலில் பேருந்துகள் இயக்காமல், கார்களை இயக்காமல் இருக்கின்ற அந்த கட்டத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். சென்னை அந்த நிலையை அடையாமல் இப்பொழுது இயக்கப்பட இருக்கின்ற இந்த மின் பேருந்துகள் ஒரு காக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக இந்த திட்டம் அமையும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.